ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு வந்து ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும் வித் கோகனட் சட்னி. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு மிக்சியில் என்னென்ன போடணும்னா, பூண்டு, இஞ்சி, தேங்காய் அண்டு பொட்டுக்கடலை, இது கூட இந்த 3 தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. தக்காளி அரிஞ்சு போட்டாங்க. இது கூட வந்துட்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் சோம்புங்க போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி இது கூடயே வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதையும் வெங்காயம் போடணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் வணங்கி இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றிடணும். நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.